ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு டீ எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஹீரோவும் இது எதுக்காக எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கேட்க, அதான் பட்லர் அங்கிளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா. நீ அதிகமாக ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டீ வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கா. பட்லர் அங்கிள் தான் ப்ரிப்பேர் பண்ணார். பட் என்னையை கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். அதுக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவன் அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு என் தம்பி உங்ககிட்ட ஒரு வீடியோ காட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அதில் பார்த்தோன்னா ஹீரோயினோட தம்பி வந்துட்டு கிட்டார் சூப்பராக வாசிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டான். அப்போ வந்து அவன் ஹீரோ கிட்ட அந்த வீடியோவில் பேசவும் செய்கிறான். லைக் வந்து இந்த கிட்டார் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நீ தான் சொல்லிக் கொடுத்த, இப்போ பார்த்தியா உன்னை விட நான் சூப்பராக ப்ளே பண்ணுறேன்ல, இந்த உண்மையை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஸ்கூல் பேண்டில் மெம்பர் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நடுவில் ஹம்சா பொருந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ என்ன இன்னும் மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க. இவங்களுக்குள்ளே வந்து சண்டையும் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையை அங்கே ஹீரோனோட அம்மா பார்த்து விலக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோவும் தன்னை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவனை ரசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஹீரோவும் கொஞ்சம் சுதாரிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் இல்லை, இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தான் நீ முதல் தடவையாக சிரிக்கிற, அங்கே நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ அவளை கடுப்பிடிச்சு விட்டுறா. அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. அதனால தான் நீச்சாக்கு பர்த்டே. அதனால ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு ஹீரோயினுக்கு 10 மணி வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ளே ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் பண்ணி முடிச்சுட்டு வா, ஈவெண்ட்டில் ஏதாவது ஒன்று வந்து சரியில்லை அப்படின்னாலும் சத்தியமாக ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஹீரோயின் பட்லர் அங்கிளோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, இன்னும் என்னெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, இவ இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் யாரோ வந்து கேட் கிட்ட நிற்கிறத வந்து பார்த்துட்டு இவ தான் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வரா. அங்கே வந்து பார்க்கும்போது அவளுடைய தம்பியும் ஹம்சாவும் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு நிமிஷம் அப்படியே பல்ல காட்டிட்டு இருக்கவளோ அடுத்த நிமிஷமே ஐயோ நம்மளே போய் சொல்லிட்டு தானே ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேயை பார்த்த மாதிரி எங்கிருந்து ஓடி போயிடுறா. இவ கத்திக்கிட்டு ஓடின உடனே இந்த பக்கமாக ஹம்சாவும் ஹீரோயினோட தம்பியை பார்த்து என்னடா அவங்க அக்கா நம்மளை பார்த்து வரவேற்பான்னு பார்த்தா இப்படி ஓடிட்டு இருக்கா, என்னைய பார்த்து நான் கூட பரவாயில்ல, அவளுக்கும் எனக்கும் ஆகாது, ஆனால் உன்னைய பார்த்து கூட ஓடுறா அப்படின்னு சொல்லி அங்கே கத்திட்டு இருக்க. இங்கே இவளும் பட்லர் அங்கிளை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என் தம்பி தங்கச்சிலாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது, நான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாரும் நடிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்க. அந்த அங்கிள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இவ தொல்லைக்கு தாங்க முடியாமல் முதல்ல என் அங்கிள்னு கூப்பிட்றது நிறுத்து, நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. சமயத்தில் ஹம்சா பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக எப்படி இந்த வீட்டுக்குள்ளே போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி மாதிரி இருக்கிற கேட்டு சந்துலெல்லாம் பூந்துக்கிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறா. அப்போ ஹீரோயினோட தம்பியும் நான் எப்படி உள்ளே வருது, நீ மட்டும் போயிட்ட அப்படின்னு உடனே உனக்கும் இந்த கேப்பு போதும்டா, பேர் பணக்காரங்கன்னு தான் பேர், அங்கே பாரு வீட்டில் ஒரு கேட்டை கூட வந்துட்டு இவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்க, திருட ஈஸியாக வந்துட்டு போயிடலாம், இரு நான் மாட்டிக்கிட்டியா உன்னை வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு காப்பாற்றிட்டு இருக்க. இந்த சீன் பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துட்டுருக்கு. ஸோ இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னா அதுக்கு பிறகு ஓடி போயிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறமா இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே தான் எல்லாருமே வீட்டில் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்க நம்ம ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்ணதுனால எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினோட தம்பியும் அப்புறம் அந்த ஹம்சாவும் சேர்ந்து வீட்டையே சுற்றி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் கண்ட இடத்துல வச்சு பட்லர் அங்கிளோடைய தலைவலியை உண்டாக்கிட்டு இங்கே ஹீரோயினும் வந்துட்டு அவங்க எல்லாருக்கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்குறதோட தேங்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஹீரோ எங்கள் எல்லாருக்குமே வேலை கொடுக்காம வெறும் சம்பளம் மட்டும் கொடுக்குறான், அதனால கண்டிப்பாக நீ எந்த தப்பு பண்ணாலும் ஹீரோ கிட்ட மாற்றிக்காம ஒன்று நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. பட்லர் அங்கிள் ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோட ஃபேவரட் கிட்டார் எடுத்து வச்சுட்டு ஹீரோயினோட தம்பி ஆடிட்டு இருக்கான். பட்லர் அங்கிள் கொடுப்பான்னு கேட்காம அடங்கல. அதுக்கப்புறம் அவர் மிரட்டி அவர் வேணும் வாங்கி வச்சுக்கிறாரு. இதுங்களை அடக்கிறதுக்குள்ள பட்லர் அங்கிளுக்கு பாதி ஆயுஸ் குறைஞ்சிரும் போல. இதே சமயத்தில் அங்கே ஹம்சா பார்த்தோன்னா பூலில் உட்காந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ வந்து க்ரீம் விற்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் இந்த மாதிரி கூத்து பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் அங்கே வந்து லைவை கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவளும் கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா, நீ தான் நிஜமாவே இங்கே ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்ன உன் தம்பி என்னை இங்கே போகாத அங்கே போகாத இதை தொடாத அதை தொடாதன்னு படுத்தி எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி சந்தேகப்பட ஆரம்பிக்க. கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோனுக்கு கால் வருது. அவன் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா, நீ ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டயத்தில் வரணுங்கிறான், ஞாபகம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைலை வந்து வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அந்த ஃபைல் எனக்கு உடனே தேவை, கொஞ்ச நேரத்தில் எனக்கு கொண்டு வா, அடுத்த மீட்டிங்க்கு எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவளுக்கு ஒரு ஆர்டரும் போட ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் இதுங்க ரெண்டையும் வீட்டில் விட்டுட்டு போனால் பட்லர் அங்கிளுக்கு வந்து உயிர் போயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் அடிக்கிறா, அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதுனால ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்னடா இது நம்மளுக்குன்னு உதவக்கூடியவன் அவன் ஒருத்தன் தான், இப்போ அவன் நம்பரும் வந்துட்டு ரீச் பண்ண முடியலையே, அப்போ நான் தான் போய் ஆகணும், அதுக்கு முன்னாடி இதுங்க ரெண்டுத்தையும் ஹோட்டலில் தள்ளி விட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஹோட்டலுக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. அவனுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நாங்கள் இங்கே தான் தங்குவோம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பட்லர் அங்கிள் அங்கேருந்து சிக்னல் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோடைய கசன் அங்கே வரான். ஸோ அவனும் ஹீரோயினை பார்த்து நான் இவங்க ரெண்டு பேரையும் ஹோட்டலில் சேஃபாக கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வரேன், அவங்க செட்டில் ஆகிற வரைக்கும் கூடவே இருக்க, நீ எதுவும் கவலைப்படாத, நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னவும் தான் நம்ம ஹீரோயின் அவனை வந்து ஹீரோவோட கசன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா. உடனே வந்துட்டு ஹம்சாவும் எப்பவும் போல ஹேண்ட்ஸமாக
இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ளர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இல்லை இங்கே வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் 2 பேர் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அப்போ தான் அங்கே கசுனும் வந்துட்டு சொல்கிறான், இங்கே வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக வீடை க்ளீன் பண்ண போகிறாங்க, அதனால் என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களை சேஃபாக வந்துட்டு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்க ஹீரோயினோட தம்பிக்கு மட்டும் இவனை பார்க்க ஏதோ ஒரு மாதிரி சந்தேகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால அவன்கிட்ட அளவாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே இந்த கசினும் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட கொஞ்ச நேரம் வாயப்படுங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஊரில் இருந்ததை பற்றிலாம் விசாரிக்க ஹம்சாவும் ஆர்வக்கோளாறுல என்னோட தம்பி கொடுக்குற சிக்னல் எல்லாம் கவனிக்காமல் இவன்கிட்ட எல்லாத்தையும் வளரிடுறா. அதாவது ஹீரோயினும் அவனும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருந்துச்சு, அவன் ப்ரப்போசல் வரைக்கும் கூட போயிட்டான். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் அவனுக்கு ஏதோ மெமரிஸ்லாம் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையும் கொட்ட இவனுக்கோ ஹீரோவும் சேர்ந்து மறைச்ச உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இது போதும் எனக்கு, ஹீரோ ஒரு ஆட்டம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனசில் பிளான் போடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் உளுந்தடிச்சு ஹீரோக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு அந்த ஃபைலை கொண்டு வர கடைசியில் அவள் தப்பான ஃபைலை மாட்டி கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான், படிப்பறிவு இல்லாத முட்டாள்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் வந்து எனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்க தெரியாது, சரி இரு நான் பட்லர் அங்கிளோட ஹெல்ப்போட அதை போய் திரும்ப எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஒரு கர்மமும் தேவையில்லை. என் லைஃப்பில் முறையாக ஒரு மீட்டிங் வந்துட்டு என் செக்ரட்டரி கிட்ட கேட்டு ஒரு டூப்ளிகேட் ஃபைலை வச்சுட்டு நான் அட்டன் பண்ண போகிறேன். இது மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் நான் பண்ணதே கிடையாது, இதெல்லாம் ஒன்னால தான், படிப்பறிவு இல்லாத முட்டாள் அப்படின்னு சொல்லி திரும்ப கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் ரொம்ப எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறான் அங்கே இருக்கவங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்துட்டு. அதுக்கு பிறகு ஹீரோவோட கசன் இருக்கான் இல்லையா, அவன் இப்போது அவங்க தம்பி தங்கச்சியெல்லாம் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அது சக்கா வச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் ஒரு நாளைக்கு செலவு எவ்வளோ, ரூம் செலவு எவ்வளோ, சாப்பாடு செலவு எவ்வளோ எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் அமௌண்ட் சொல்கிறான். ஹீரோயின் உடனே ஷாக் ஆகிட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டல் எல்லாம் தங்க வச்ச, எனக்குலாம் பட்ஜெட் கட்டுப்படி ஆகாது, ஏற்கனவே நான் சம்பளம் வாங்காமல் தான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இந்த பணத்தை நீ என்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன தான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பண விஷயத்தில் எல்லாரும் தனித்தனி தான், நீங்கள் எனக்காக பணம்லாம் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுக்கிறா. ஆனால் இவனும் வந்துட்டு அவளோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது, நீ வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, உன் தம்பி தங்கச்சிங்க என் ஃப்ரெண்டுடைய தம்பி தங்கச்சிங்கன்னா எனக்கும் தம்பி தங்கச்சிங்க மாதிரி தானே, அதனால் நீ வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்கக்கூடாது, ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண மாதிரி ரோஸை வச்சு ஒரு ஃபோட்டோவை எடுக்க வச்சிடறான். ஸோ இவங்க வந்து எடுக்கக்கூடிய இந்த கையை பிடிச்சிட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு ரொமான்டிக் போஸ்ட் மாதிரி இருக்க ரோஸ் வந்து வளைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை உடனே நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு போய் காட்டுறா. என்னுடைய சர்வெண்ட்டை பார்த்தியா எல்லாரும் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா, முதல்ல வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தா அது முடியலன்னு உடனே அடுத்து உன் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ணா, இப்போ என்னன்னா உன் கசனு, இப்படி எத்தனை பேருக்கு பின்னாடி தான் வளைஞ்சிக்கிட்டே இருப்பாளோ அப்படின்னோடனே ஹீரோவோ அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஃபோட்டோ என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறா, உன்னோட நோக்கம் என்ன அப்படின்னோடனே என்னையெல்லாம் சந்தேகப்படாத, நான் நீச்சாவோட ஃப்ரெண்டுனா உனக்கும் ஃப்ரெண்டு தானே, அதனால தான் நல்ல இடத்துல வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கர வந்து பொசசிவாக வந்து தூண்டி விட்டுடுறா. ஹீரோயின் பல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, பணத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஹீரோயின் மேலே கடுப்பில் இருக்கக்கூடிய ஹீரோவும் இவ சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பொங்கி எழுதுறான். ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட்டோட வந்து நீச்சாக்கு விஷ் எல்லாம் பண்ணுறான். நீச்சாவும் அவன் வேறு ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அவன் டக்குன்னு ஹீரோயினை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட நீச்சாவோட ஃபேஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிடுது. அதுக்கு பிறகு அவனும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நீ சாப்பிட்டியா, தெம்பாக இருக்கணும், ஏன்னா இங்கே பார்ட்டியில் நிறைய வேலை இருக்கும், நீ தான் எல்லாரையும் சமாளிச்சாகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அவளும் நான் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் கரெக்டாக நீச்சா இவங்க பேசுகிறத கேட்டுட்டு வரா. நான் என்னமோ உன் ஃப்ரெண்டை வச்சு கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, இவளை இங்கே ஒன்றும் வேலை வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, ஹீரோவோட கட்டாயத்தின் பேரில் தான் நானே இங்கே இவளை வேலை வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் இதுக்கு 2 பேர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க, நான் இங்கே வேலைக்காரியாக தானே வந்திருக்கேன், ஸோ வேலை வந்து எவ்வளோ இருக்கோ கொடுங்க, நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், செய்ய மாட்டேன்லாம் சொல்லவே மாட்டேன், அதுக்காக தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு பிறகு ஹீரோ கிட்டேருந்து அவளுக்கு கால் வருது. அவள் அங்கேருந்து கிளம்பி போகிறா. பார்த்தா ஹீரோ வந்துட்டு நீ என்ன பழைய ட்ரெஸ்ஸே போட்டுட்ருக்க, அங்கே தான் என் ஃப்ரெண்டு உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தால, அவனை செடியூஸ் பண்ணி வாங்கினி, அந்த ட்ரெஸ்ஸை போட வேண்டியதானே, உடனே அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை நான் ஆன்லைனில் விற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இப்போ அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அது போட சொல்கிறா. அவன் மறுக்கிறா. உடனே அவனை கட்டாயப்படுத்துகிறான், பிளாக்மெயில் பண்ணுறான் அந்த வில்லேஜஸை வச்சு. ஸோ சரின்னு இவ்வளோ கோவத்தோடு போயிட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோடனே அவன் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தன்னைத்தானே வந்து மாற்றிக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் நீ அசிங்கமாக தான் இருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். அதே சமயத்தில் இங்கே நீச்சா கிட்ட ரோஸ் வந்து அந்த ஃபோட்டோவை காட்டிகிட்டு இருக்கா. பாரு ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ ட்ராஷியான பர்சனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஹீரோவை எந்த மாதிரிலாம் ஏமாற்றிருக்கான் மெமரி லாஸ் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும், அதாவது ஹீரோட கசன் வந்து இப்போ ஹம்சா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டான்ல, அது எல்லாத்தையும் இப்போ இவகிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியெல்லாம் இருக்கவில்லை, அவன் ஏன் வந்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் கூடவே வச்சுட்டு சுற்றுறான் அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல ஆரம்பிக்க அப்போ நீச்சாவு கோவப்படுறா. சத்தியமாக நீ தேவையில்லாமல் கனவெல்லாம் கண்டுட்டு இருக்க, ஹீரோ மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்குது, அவன் எனக்கு வந்து துரோகம் பண்ண மாட்டான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை யார் எப்போ மாறுவாங்கன்னே தெரியாதுல்ல, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கனால தான் எல்லாரும் உன் தலையில் மிளகா அரிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்கே வரக்கூடிய ஹீரோட ஃப்ரெண்டு ரோஸ் ட்ராஷியாக வந்து ஹீரோயினை பற்றி
பேசுகிறத எல்லாத்தையும் வந்து கேட்டுடுறான். ஸோ அப்போ நீச்சாவும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வேர்ட்ஸையும் அவன் கேட்டுடுறான். அதுக்கு பிறகு அங்கே வேகமாக வந்து நீச்சாவை பார்த்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே பூல் கிட்ட உன்னை தேடிட்டு இருக்காங்க, அங்கே நீ போ அப்படின்னு சொல்லி அவளை டிவர்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே ரோஸ் கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நீ தேவையில்லாமல் நீச்சாவோட மனசு கெடுக்காத அப்படின்ன உடனே நான் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். யார் நீனு, உன் கேரக்டர் யாரு, நீ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும், என்கிட்டே நடிக்காது அப்படின்ன உடனே சரி இப்போ நான் நடிக்கிறேனே வச்சுக்கோ, அதனால என்ன, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் இருப்பேன் அப்படின்ன உடனே நீச்சாவோட மனசுக்கு எடுத்து அவளை நெகட்டிவாக தூண்டி விடலான்னு பார்க்காத, அது நடக்காது. அவள் ஹீரோவை தான் இந்த உலகத்திலே அதிகமாக நம்புறா, அதுவும் இல்லாமல் ஹீரோவும் அவளை தான் நம்புறான். ஸோ அவங்க 2 பேருக்கு நடுவில் உன்னால் வர முடியாது அப்படின்ன உடனே என்னால் வர முடியாது, ஹீரோனால் வர முடியும்ல அப்படின்னு ரோஸ் சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவன் கடுப்பாகி திரும்ப திட்ட ஆரம்பிக்க உடனே இவளும் க்ரஷ் மேட்ரு பற்றி நீச்சா தெரிஞ்சும் உன்கிட்ட திரும்ப வராமல் ஹீரோ பின்னாடி சுற்றுறாங்கிற கடுப்பில் தானே நீ என்கிட்ட காட்டிட்டு இருக்க அப்படின்ன உடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துடுது. ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக இருந்தால் இருக்கலாம், நீச்சாவோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு டைட்டிலுக்காக தான் நீ எங்களோட சர்க்கிள்குள்ளே வந்திருக்க, அப்படி இல்லைனா நீ பணத்துக்காக இந்த மாதிரி வயசான பெரியவங்களோடலாம் ஸ்லீப் பண்ணிட்டு அலைஞ்சி அந்த மாதிரி தான் இப்பயும் அலைஞ்சிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவள் கோவப்பட்டு கை ஓங்குறா. நீ கை ஓங்குறதுலே தெரியல, எங்கள்கிட்ட நீ வரதுக்கு முன்னாடி இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டனா நீச்சா மனசை கெடுக்கிறத நிறுத்திட்டு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நீச்சாக்காகன்னு சொல்லிட்டு கிட்டார்லாம் வாசித்து ஒரு பாட்டெல்லாம் பாடி அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறான். அதுக்கு பிறகு நீச்சாக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாப் பண்ண ஹீரோயின் அங்கேருந்து வரா. ஸோ ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு இவ இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கால்ல, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் ஒரு சாதாரண ஒரு வில்லேஜர் மாதிரி தானே இருந்தா, ஆனால் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பிரயோஜனம், இவளோட மனசை வந்துட்டு யாராலையும் வந்து மறைக்க முடியாது, இவ சரியான சீட்டர், என்னையே ஏமாத்திருக்கா, என்னை எவ்வளோ பெரிய ஆள், என்னையை வந்து ஈஸியாக பணத்துக்காக ஏமாத்தினவ இப்போ என் ஃப்ரெண்டு என் கசின் எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு அழிஞ்சிட்டு இருக்கா, பணத்துக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் இவ போவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ராஷியாக நம்ம ஹீரோயினை பற்றி பேசுகிறான். ஹீரோயின் கண் கலங்கி நின்றுட்டு இருக்கும் போது தான் அவள் பணத்துக்காக எந்த எக்ஸ்டென்ட் போவான்னு அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து ஒரு கேஷ் கட் எடுத்து அதை அப்படியே பூல்குள்ளே தூக்கி வீசுகிறான். வீசிட்டு இந்த பணம் எல்லாத்தையும் இப்போ எடுத்து பார்ப்பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் பிரேக் ஆகுறா. நீச்சா ஹீரோவை தடுக்கிறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு அவள் கையை விலக்கி விட்டுட்டு இவன் வாட்டுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்துட்டு போ, உனக்கு தான் பணம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல அவள் அழுதுகிட்டே நிற்கிறா. அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ளேயும் தள்ளி விட்டுடுறான். இங்கே இருக்கிற பணத்தில் எவ்வளோ பணத்தை நீ எடுக்கிறியோ அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கலாம், பணம் தானே உனக்கு எல்லாமே வேணும், ஸோ என் ஃப்ரெண்டு செடியூஸ் பண்ணாமலே உனக்கு தர வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் கத்த. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே எம்பாரஸ் ஆகிடுது. அங்கே இருக்க மற்றவங்களாம் இதை வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவளுக்காக ஜென்யூனாக வந்துட்டு நீச்சா அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு பட்லர் அங்கிள் எல்லாருமே வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் கோவத்தில் அங்கே ஆமாம் நான் தண்ணிக்குள்ளே அதுக்கு தான் குதிச்சுன்னு சொல்லிட்டு தண்ணியில் இருக்க அமௌண்ட் எல்லாமே எடுத்துக்கிறா. பிறகு எல்லாரும் கலைஞ்சு போனதுக்கப்புறமா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டை ஹீரோ பயங்கரமாக திட்டிடுறான். நீச்சா வந்து சண்டையை விலக்கி விட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். இங்கே ஹீரோயின் தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது பட்லர் அங்கிள் தான் அவள் அழுகிறது மனசு பொறுக்காமல் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாரு. அவளோ கொஞ்ச நேரம் நான் தனியாக இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பட்லர் அங்கிள் ஹீரோவை பார்க்கறதுக்காக வராரு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோ வந்துட்டு வேற ஒரு பர்சன், அவன் என்னதான் ஒர்க்கஹாலிக்காக இருந்தாலும் மக்கள்கிட்ட ரொம்ப கைண்டாக இருப்பான், யாரையும் தெரிஞ்சே ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியல அப்படிங்கிறான். உடனே பட்லர் அங்கிள் ஹர்ட் ஆகிடுறாரு. ஆமாம்ப்பா, சின்ன வயசுலேருந்து வளர்த்த எனக்கே உன்னை பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட ஹீரோவும் எதுக்கு ஆகுனா எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அவள் தம்பியை பார்க்கறதுக்காக கிளம்பும் போது நீ யாரை பார்க்கறதுக்காக கிளம்புறேன்னு சொல்லி சந்தேகப்பட்டு திரும்ப அவளை மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டு கட்டாயப்படுத்தி அவள் கூடவே ஹீரோவும் அவள் தம்பி தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வரான். அங்கே வந்ததுக்கப்புறம் ஹம்சாவும் ஹீரோனோட தம்பியும் இவங்களுடைய ஃபேக் ரிலேஷன்ஷிப் தெரியாமல் ஹீரோ கிட்ட ரொம்பவே பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹோட்டல் பில் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு கிளம்பும் போது தான் ஹீரோவும் ஆமாம்மா நேற்று நைட்டு தான் நிறைய சம்பாதிச்சிட்டல அப்படின்னு அவளை இன்னும் கொஞ்சம் ஹர்ட் பண்ணுறான். ஸோ அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோவோட கசன் வரா. அவனும் நீங்கள் யாரும் பில் கட்ட வேண்டாம், நான் ஏற்கனவே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் நீ எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் அந்த அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல கசன் அதை மறுத்துடுறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாக்குறேன். நம்ம ஹீரோவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு ஹீரோயினும் வந்துட்டு தலையை பிடிச்சிட்டு கீழே விழுகிற மாதிரி போக அப்போ ஹீரோயினோட கசின் தான் வந்துட்டு தாங்கி பிடிக்கிறான். அவளை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக ஃபீவர் இருக்கிறத அவன் பார்க்குறான். ஃபீவர் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவனை கால் பண்ணி கூப்பிட்டுருக்கவே மாட்டேன், நானே உங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிப்பேன் அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்குறது கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவளோட தம்பியும் ஹம்சாவையும் போய் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறா. அவளோட கசன் நீங்கள் தனியாக போயிட்டு ஸ்டார் கேஸில் நின்று ரவுடிஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அவனும் ஹம்சா கிட்டேருந்து கேள்விப்பட்ட மாதிரி அந்த வில்லேஜில் ரெசார்ட் வந்து எப்போவுமே ஃபுல்லாகிடுது போல், டூரிஸ்ட் அதிக பேர் வராங்க, இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்தால் அந்த லேண்டை என்னால் சீக்கிரம் ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது, ஹீரோக்கு விஷயம்லாம் தெரியறதுக்குள்ளே அந்த இடத்த என் பேரில் நான் மாற்றி ஆகணும், அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கான். ஸோ இங்கே வரக்கூடிய
ஹீரோயினோட தம்பியும் ஹம்சாவும் சேர்ந்து இவன் எதுக்காக இந்த ரவுடிஸ் கூட பேசிகிட்டு இருக்கான், இவங்க தானே வில்லேஜுக்கு வந்தவங்க, ஹீரோ கொல்ல பார்த்தவங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு சந்தேகம் வந்து கரெக்டாக திரும்புகிறான். இவங்க 2 பேரும் ஹீரோயின் கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும்னு ஓடி வராங்க. அவளை எழுப்பி விட்டு அவகிட்ட சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக அந்த கசன் அங்கே வந்துட இவங்க 2 பேரும் அவனை பார்த்த உடனே டாப்பிக்காக மாற்றிடுறாங்க. ஆனால் இவனுக்கும் இவங்க 2 பேர் மேலே இப்போ சந்தேகம் வந்துடுது. இவங்க 2 பேரும் ஒரு வேளை பேசுகிறத கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆச்சு, தனியாக கிளம்புறேன்னு சொல்லும் போது அப்போ அந்த கசனும் விடாமல் அவங்க கூட தான் வரணுங்கிறான். கரெக்டாக அங்கே ஹீரோ நடுவில் புந்துக்கிட்டு ஏன் மக்களை நானே ட்ராப் பண்ணிடுவேன், உனக்கு எதுக்கு சிரமோ, நீ ஆஃபீஸ்க்கு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கம்பல் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஸோ அங்கே வண்டியில் போகும்போது ஹம்சாக்கு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் டச்சியாக ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் ஹீரோ நடந்துட்டு இருக்க. ஹீரோயினும் உடனே வந்துட்டு இருக்கா. இவங்கள ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு வர வழியில் நம்ம ஹீரோயின் ரொம்ப சேடாக இருக்கிறத அவன் பார்க்குறான். எதுக்காக இப்போ அப்செட்டாக இருக்க, என் கசன் கூட போகலன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, உனக்குலாம் புத்தியே வேலை செய்யாதா, என் தம்பி இப்போ தான் கிளம்பியிருக்கான், என் தம்பியை நான் மிஸ் பண்ணுறேன், என் ஊரை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறா. ஸோ இப்போ என்ன உன் ஊருக்கு உனக்கு போகணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க இவ்வளோ ஷாக் ஆகிடுறா. உடனே நம்ம ஹீரோவும் என்னால் உன்னை ஏர்போர்ட்டுக்குலாம் கொண்டு வந்து விட முடியாது, இங்கே நிறுத்துறேன், இறங்கி நீ வாட்டுக்கு ஊர் பக்கம் கிளம்பு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோனு நிஜமா தானா, இனிமேல் என்னை விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் உன்னை விட்டுடுறேன், எனக்கு நான் உன்னை வச்சு என்ன பண்ண போகிறேன், உன்னை கஷ்டப்படுத்துறதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, ஆனால் உன் வில்லேஜ் மக்களையும் சும்மா விட மாட்டேன், நீ கிளம்புறதுக்கான கான்சிக்வன்சஸை அவங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி உட்காந்துருக்க. வண்டி நின்றுச்சு, கிளம்பணும்னு சொன்னல, மரியாதை கீழே இறங்கு அப்படின்னு அவளை மிரட்டி கீழே வந்து கட்டாயப்படுத்தி இறக்கி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். காரில் அப்போ தான் வந்துட்டு அவள் வாலெட்டை விட்டுட்டு போகிற விஷயத்தை அவன் கவனிக்கிறான். வாலெட்டை கையில் எடுத்துகிட்டு அவகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு மெமரி லாஸ் இருந்த சமயத்தில் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தொலைக்க முயற்சி பண்ணது, அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தது, அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவள் என்ன பைசா இல்லாமல் தானே விட்டுட்டு வந்தா, அப்படின்னா நானும் வந்துட்டு அவளை பைசா இல்லாமல் விடுறது தப்பு கிடையாது, பழிக்கு பழி தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாற்றி அவள் வாலெட்டை காருக்குள்ளே வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயினும் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அங்கே வாலெட் இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணுறா. அதுக்குள்ளே வந்துட்டு ஃபோனை வேற கீழே தெரியாமல் போட்டுட அங்கே ஒரு பைக்காரை வந்து ஃபோன் மேலே ஏற்றிட்டு போயிடுறான். ஃபோனுடைய ஸ்க்ரீன் டேமேஜ் ஆகி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. ஸோ இப்போ கேபும் கூப்பிட முடியாது, அதுவும் இல்லாமல் வந்து யார்கிட்டயும் ஹெல்ப்பும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இதுக்கும் மேலே வழி கிடையாது, நடந்தே ஆகணும்னு என் தலை எழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்துக்கிட்டு அந்த வெயிலேருந்து நடக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவன் நடக்க ஆரம்பித்து சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருந்து நைட்டும் ஆகிட ஒரு யாருமே இல்லாத ஸ்ட்ரீட்டில் வந்து அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது தான் திருடனுங்க வேற வந்து அவளை இழுத்து பிடிச்சி அவள்கிட்ட சண்டை போட்டு அவளுடைய ஒன்றும் இல்லாத பேகை வேற பிடிங்கிட்டு போயிடுறானுங்க. அந்த பேக்கில் ஒன்றும் இல்லைங்கிறது அவளுக்கும் தெரியும். இருந்தாலும் தனக்கு தான் முட்டைக்கோஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விடாமல் அவனுங்களை துரத்துக்கிட்டே பின்னாடி ஓடுறா. அவனுங்களும் அவங்களோட ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்து, என்னடா ₹1 கூட பணம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி ஃபோன் வேறு இருக்குது, இந்த பேக்கை இதுக்காக சண்டை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம், எல்லாம் இல்லாமல் போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது ஹீரோயினோ மரியாதை என் பேக்கை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறா. ஸோ அவளை பார்த்தோன்னே இவனுங்களுக்கு குஷி ஆகிடுது. இந்த ஒன்றும் இல்லாத பேக்கை வாங்குறதுக்கு வந்தேன், பரவாயில்ல பேக் தான் போச்சு, நீயாவது எங்களுக்கு கிடச்சி இன்னைக்கு ஒன்று என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனுங்க ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினை டச்சியாக பிஹேவ் பண்ண ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஸோ கண்ணா பின்னான்னு கை காலுன்னு எல்லாத்தையும் உதற அவனுங்க 2 பேர் மேலேயும் படாத இடத்துலலாம் பட்டு 2 பேரும் அடிப்பட்டு கீழே விழுகிறானுங்க. ஹீரோயினும் அவளோட பேக்கை தூக்கிட்டு அங்கேருந்து ஓட்ட எடுக்கிறா. ஸோ கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததுக்கப்புறமா அவளும் காலையில் அவன் கட்டாயப்படுத்தி வந்து கார்லேருந்து தள்ளி விட்டான். அடுத்தது ஃபோனு போச்சு, பர்ஸு போச்சு, இப்போ கிட்னாப்பு ரேப் வரைக்கும் போயிடுச்சு, இதுக்கும் மேலே ஏதாவது இருந்தால் எனக்கு கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லி அவள் வானத்தை பார்த்து கத்த திடீர்னு மழையும் கொட்ட ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே பிரேக் ஆகிட்டு இவ்வளோதானா, இதுக்கு மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க பயங்கரமாக இடி மின்னல் மழைன்னு எல்லாம் வந்துட நம்ம ஹீரோயினும் நொந்து போயிடுறா. தன் வாயே தனக்கு எடுத்துரி போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அவாட்டுக்கு அந்த மழையில் ஜன்னி வச்ச கோழி மாதிரி நடக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கிறா. பட்லர் அங்கிளோ வீட்டில் ஹீரோயினை காணுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஃபோன் போட்டால் வேற ஃபோன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலைக்காரங்களோட அவள் பேசிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ அங்கே வரா. ஆல்ரெடி ஹீரோயினை காணுன்னு அவன் கில்ட்டியாக இருந்துட்டு இருக்கானா. பட்லர் அங்கிள் சொல்கிறதெல்லாம் கேட்டோன்னே அவனுக்கு நெகட்டிவாக மனசுக்குள்ளே நிறையா தோண பதற ஆரம்பிக்கிறான். பட்லர் அங்கிளோ யாரையாவது சொல்லி தேட தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் இல்லை நானே வெளியில் தான் போகிறேன், வீட்டில் போர் அடிக்குதுன்னு ஒரு டிரைவ் போகிறேன் அப்படின்னு நான் அவளை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் எப்படி டிரைவ் போகிற, நீ அதெல்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேகமாக கேட்க, இல்லை எனக்கு நிஜமாவே போர் அடிக்குது, இந்த மழையை வேறு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்ட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பும் போது தான் கரெக்டாக கேட்டில் இருந்து நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா. ஸோ இங்கே காலையிலேருந்து நடந்து இவ்வளோத்தையும் பாடுபட்டு வந்ததுக்கப்புறமா ரொம்பவே வந்துட்டு டல் ஆகிட்டு நடக்க முடியாமல் காலை இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது பட்லரும் அப்புறம் ஹீரோவும் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு பட்லர் அங்கிள் பதறிக்கிட்டு அம்பர்லா எடுக்கிறதுக்காக ஓட ஹீரோவும் எதுவுமே யோசிக்காமல் மலையில் இருக்கக்கூடிய அவளை வந்து கூப்பிட்றதுக்காக போகிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு, நான் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கேன், காது கேட்குதா உனக்கு, நான் இன்னும் சாகலைன்னு சொன்னேன், இப்படியெல்லாம் என்னை கார்லேருந்து இறக்கி விட்டா செத்துருவேன், என் தொல்லை ஒழிஞ்சிரும்னு பார்த்தல, உழையாது, நீயா என்னை விட்டு அனுப்புகிற வரைக்கும் இங்கேருந்து நான் கிளம்ப மாட்டேன், என் ஊர் மக்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மயங்கி விழுந்துடுறா. ஹீரோவும் அவளை தாங்கி பிடிக்க பட்லர் அங்கிள் பதறி போயிட்டு அங்கேருந்து ஓடி வராரு. ஸோ அவளை வந்து ரூமில் தூக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே அவர் ரூம் பக்கம் போக அதுக்குள்ள ஹீரோவும்
அவர் சொல்கிறது எதையுமே காதில் வாங்காமல் அவனோட ரூம்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினை படுக்க வைக்கிறான். பட்லர் அங்கிளுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்குது. ஹீரோவோட ரூமுக்கு யார் வந்தாலும் அவனுக்கு பிடிக்காது இல்லையா. அதுக்கு பிறகு வேலைக்காரமாக வச்சு அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பட்லர் அங்கிள் அங்கே பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு வர, இவனும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிவிட்டு நைட்டு முழுக்க அவனே வந்துட்டு பார்த்துக்கிறான். இங்கே பார்த்தோன்னா நீச்சா வந்துட்டு முன்னாடி ஹீரோக்கு கால் பண்ணுவா, அவ கூட ஒர்க்கில் வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக. அதுக்கு ஹீரோ வந்து மறுத்துருவான், பிஸியாக இருக்கேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு. ஸோ அதனால் ஹீரோடைய ஃப்ரெண்டை வந்து அவள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருப்பா. அவங்க 2 பேரும் ஃபுல் டே ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ டின்னருக்குன்னு சொல்லிட்டு அவன் வெளியில் கூட்டிகிட்டு வரான். இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு பிடிச்ச இடம் இல்லை, ஹீரோயினுக்கு பிடிச்ச இடம். நாங்கள் 2 பேரும் அடிக்கடி வந்து வேலை முடிச்சுட்டு டின்னருக்காக போவோம் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு நாள் அவள் தான் எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தா. எல்லாருமே வந்துட்டு பொண்ணுங்கன்னா ஜென்ரலாக சாப்பிட்டா குண்டாயிடுவோம்னு சொல்லி பயந்துட்டு கோழி கொறிக்கிற மாதிரி கொறிப்பாங்கல்ல. ஆனால் அவள் அப்படி கிடையாது தெரியுமா. அன்றைக்கே வந்து 2 பிளேட்டை விட்டு கட்டினா. அவள் சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான். நீச்சாவோட ரியாக்ஷனை நோட் பண்ணாமல் நீச்சாவை அதுக்கப்புறம் அவன் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறமா நீச்சாவும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இது என்ன புதுசாக இருக்குது, நம்ம தான் எப்போவுமே அவுட்டிங் போவோம்ல, இப்போ என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னொடனே, இல்லை நீ ஹீரோயினோட தானே யூஸ்வலாக போயிட்டுருப்ப, இப்போ கொஞ்ச நாளாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்ருக்கல அப்படின்னோடனே, அப்போல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீச்சாவும், நீங்கள் 2 பேரும் சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு அவகிட்ட இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் வந்து யார்கிட்டையுமே கிடைக்கல. அவளோட இருந்தால் அவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா. அவள் பண்ணுற விஷயம்லாம் அவ்வளோ க்யூட்டாக சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவள் ஒரு விஷயத்துக்கும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான்னு நான் யோசிக்கும் போதே அவள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி என்னை வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சிடுறா. அவளோட நான் வந்து இருக்கும் போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என் மனசில் வேறு எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கும். அவள் ரொம்ப பெஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்க நீச்சா வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு டவுன் ஆகிடுறா. ஸோ அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு அவன் கேட்க, அப்போ தான் அவள் சொல்கிறா, எனக்கு வந்து உண்மையை ஒரே ஒரு தடவை சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. என்ன நானுமே வந்து ஏமாற்றிட்டு இருந்தாலும் உண்மை இப்போ வெளியில் நான் சொல்லி தான் ஆகணும். நான் என்னை பற்றி நீ வந்து எப்போவுமே பேசிகிட்டு இருப்ப இல்லையா, இப்போ எனக்கு முன்னாடி வேற ஒருத்தையை பற்றி பேசுகிறது எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. இது நான் வெளியில் சொல்லலைனாலுமே இதான் நடந்துட்டுருக்கு. முன்னாடி இருந்த என்கிட்ட நீ இந்த மாதிரிலாம் அவளை பற்றி பேசியிருந்த அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா இல்லை பார்ட்னர் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்னால் அப்படி இருக்க முடியல. நீ ஒரு தடவை அவளை பற்றி பேசும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு இவன் அவளை கிஸ் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷமே வந்துட்டு அவன் விலகி போயிட்டு சாரி அப்படிங்கிறான். எதுக்காக இந்த கிஸ்ஸை ரிக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு நீச்சா கேட்க, நீ என் ஃப்ரெண்டோட ஃபியான்ஸே, உன்னை நான் கிஸ் பண்ணியிருக்க கூடாது, ரொம்ப சாரி. அது மட்டும் இல்லை நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட அப்படின்னோடனே, நான் உனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு நீச்சா கேட்குறா. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நீ குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்துட்டு வேலை விஷயமா பிஸியாக இருக்கிறதுனால உன்னை காணாமல் இருக்கிறதுனால நீ அவனை மிஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டுருக்க அப்படின்னோடனே, நீ என்ன லவ் பண்ணிட்டு தானே இருந்த, இப்போ அது என்னாச்சு, அந்த பிளேஸ் எனக்கு திரும்ப கிடைக்காதா உன் ஹார்ட்டில், நான் தான் உன் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் ஆனவளாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோ நீ குழப்பிக்காத, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, ரெஸ்ட் எடு, உன் மனசு தெளிவாயிடும் நான் சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் பார்த்தோன்னா ஹீரோவுடைய கசின் சொல்கிற பிளான் படி அந்த ரவுடிஸ் போயிட்டு ஹீரோயினோட ஊரில் அந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி ஏரியாவில் ஃபயர் வச்சு விட்டுடுறானுங்க. ஸோ அங்கே ஃபயர் வந்து பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஊர்க்காரங்களாம் அது பெருசாகிறதுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு அந்த ஃபயர்லாம் அணைச்சிடுறாங்க. ஆனால் டூரிஸ்ட் எல்லாருமே அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறாங்க. போன தடவை என்னென்னா கன் ஷூட்டிங் எல்லாம் நடந்துச்சு, இந்த தடவை இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ எங்களோட டைம் பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு பணத்தை எல்லாத்தையும் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் இவங்களும் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. கூடவே இந்த ரெசார்ட்டை கொஞ்ச நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த ரவுடிஸ் வந்துட்டு ஹீரோவுடைய கசின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அந்த கசினும் நம்ம பிளான் பண்ணி தான் எல்லாம் போயிட்டுருக்கு, அடுத்தது நான் சொன்னதெல்லாம் தெரியும்ல, இந்த மக்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு காசிப்பை கிளப்பி விட்டு நம்ப வச்சு இந்த லேண்ட் எல்லாத்தையும் என் பேரில் மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். உடம்பு சரியில்லாமல் இருந்தால ஹீரோ டேக் கேர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவளுக்கு பக்கத்துலேயே வந்து அவளோட வாலெட் இருக்குது. ஸோ இதனால் அவள் வந்து கடுப்பாகி எந்திரிச்சிட்டு இருக்கும் போது தான் பட்லர் அங்கிள் அங்கே வராரு. உன் வேலை எல்லாத்தையும் ஹீரோ தான் அங்கே பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி அவர் கோச்சுக்க, நம்ம ஹீரோயினும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய அவன் என்னை என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறக்கி விட்டதுலேருந்து ரவுடிஸ் கிட்ட மாட்டினது தப்பிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அப்போ பட்லர் அங்கிளோ என்னால் நம்பவே முடியல, இதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கவும், அவன் எப்படி சொல்லுவான், அவன் பண்ண தப்பெல்லாம் அவன் சொல்ல மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி அவளோ வந்துட்டு அங்கே பட்லர் கிட்ட கோவப்பட்டு இருக்கா. ஸோ அதுக்கு பிறகு ஹீரோ கிட்ட போயிட்டு போய் அவனை கன்வின்ஸ் பண்ணுறா, இந்த மாதிரி நீ எதுக்காக வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட நடந்துக்காத, நீ என்னை வந்து எதுனாலும் திட்டு இல்லை கைவோங்கு இல்லை கார்லேருந்து எத்தனை முறை வேணாலும் இறக்கி விடு, எனக்கு நல்லது பண்ணாத, என்னோட வேலையெல்லாம் பண்ணாத, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ரொம்ப சந்தோஷம், அதுக்காக தான் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு என்னால் இன்னும் கொஞ்சம் உன்னை கொடுமைப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கடுப்பாகி கத்துறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நைட்டு ஃபுல்லாக அவனுடைய ஃபேக் நேம் ஒன்று வச்சிருப்பான்ல ஊரில், அது தூக்கத்திலே புலம்பிக்கிட்டு என்னை மிஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தேன், அது அப்போ என்னையை தானே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உன்னையே நான் மிஸ் பண்ணலை, அப்படி ஒரு கேரக்டர் இருந்தானே ஊரில், அவனை தான் நான் மிஸ் பண்ணேன், அவனை தான் நான் விரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதனால் கோவப்பட்டு நம்ம ஹீரோவும் அது எப்படி உன்னால் வந்துட்டு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்க முடியும்னு பார்க்குறேன்னு சொல்லி அவளை
ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த கிஸ்ல வந்து மூழ்கி போயிருக்கும் போது தான் கரெக்டாக அங்கே நீச்சா வந்துடுறா. இந்த சீனெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி விலக்கி விட்டதுக்கப்புறமா தெரியுதா இந்த ஹிஸ்லேயே இந்த கிஸ் வந்துட்டு நடந்ததுக்கப்புறமும் நீ என்னை தள்ளி விடலை, என்னை அடிக்கலை, இதுலேருந்தே தெரியலை நீ வந்து எந்த அளவுக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கோ காண்டி ஏறிடுது. அவள் அழுகையை வந்து அடக்கிக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. நீ என்ன பேசினாலும் சரி, நீ முன்னாடி இருந்த ஹீரோவுடைய கால் தூசிக்கு கூட வர முடியாது. அது ஒரு நாள் நீ அவனா வந்து கொஞ்சமாவது மாறுவேன்னு நினச்சேன், ஆனால் சத்தியமாக அதுக்கு இடம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அவள் கையை பிடிச்சி எடுத்து கட்டாயப்படுத்துறான். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஹீரோனும் கோவம் வந்து அவனை சப்புன்னு ஒரு அறை விட்டுட திரும்ப இவனை மேன் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்னையே அரைஞ்சிட்டியா, அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் கரெக்டாக ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த சைடு என்ட்ரி ஆகிறான். அவனும் இவங்க 2 பேரும் நடந்துக்கிறத பார்த்துட்டு ஹீரோவை விலக்கி விடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்துட்டு விலகிறதுக்கு மறுக்க, அப்போ நம்ம ஹீரோயினும் வழியில் துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஹீரோவையே பஞ்ச் பண்ணிடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, மனுஷனை மாதிரி என்ன நடந்துக்கிற, அந்த பிள்ளையை நீ வந்து ஹர்ட் பண்ணுற, அதெல்லாம் ஓகே தான், பழி வாங்குறதுக்காக துடிக்கிறேன்னு, ஆனால் கொஞ்சமாச்சும் அவள் உயிர் உள்ள மனுஷின்னு நினச்சியா, உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீச்சா வந்து சண்டையை விலக்கி விடுறான். இதோட இந்த பாட்டு முடியுது.